நான்வெஜ் சாப்பிட்ற பிடிக்காதவங்க வந்து வெஜ்ஜில் வந்து இந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிடுவாங்க. சுத்தமாக வந்து போட்டு எடுத்துட்டேன். இங்கே பாருங்க சூப்பராக இருக்குதா? காரம்லாம் செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்க இப்போ தான் இதுதான் லாஸ்ட்டு. பேசினே வந்து போகிறது வந்து பார்க்கல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால் பெலாக்காய் கூட்டு தான் செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம அதை செய்கிறோம். நம்ம 2 வருஷமாக செஞ்சு சாப்பிட்டுக்கணும், நல்லா இருக்குது. அப்பப்போ கிடைக்காது நமக்கு, சீசனுக்கு அந்த சீசனுக்கு தான் கிடைக்கும். செய்யலாம் தான் உட்காந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் சின்ன பிஞ்சு தான் திட்டமானது பேஸ்ட் வந்துக்கிறோம். இந்த கூட்டு தான் செய்ய போகிறோம். கூட்டு செய்ய போகிறோம். 65. ஆமாம் செய்ய போகிறோம். வாங்க நம்ம கூட்டு செஞ்செல்லாம் பார்த்துக்குறோம். 65 செஞ்சு பார்த்துக்கிடு. வாங்க பார்க்கலாம். சரிம்மா. இது வந்து தோலை அழகாக செத்தி எடுத்துக்கிறோம்மா. இப்போ எலாக்காய் வந்து சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. நல்லா கூட்டு வந்து சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக. எந்த ஒரு இது இருக்காது. சாப்பிட்டு பார்த்துரு சூப்பராக தான் நம்ம சாப்பிட்டுக்கணும் தானே. சரி 5 எடுத்துக்கலாம். சரி அம்மா பாப்பா, கருமட்டுற கத்தி இருந்தால் தான் நல்லா ஷார்ப்பாக இருக்கும். இந்த தோல் வந்து சூப்பராக வந்து சேர்த்தோம். இந்த அருவமனையில் வந்து இந்த தோலை சேர்த்து ரொம்பவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதும்மா. இது ஷார்ப்பான கத்தி இருந்தால் தான் அழகாக வந்து வெட்டுமே. பாருங்க டைட்டாகவும் இருக்குது, கொஞ்சம் கடினமாகவும் இருக்குது. உடச்சி எடுக்கிறீங்க பிள்ளைக்கு. அது எடுத்து வந்து சேர்த்து அழகா பாதி வந்து அரிஞ்சிட்டேன். இன்னும் பாதி தான் இருக்குது. விதை வந்துடுச்சு போல. விதை அதுவும் பிஞ்சுதாம்மா. நம்ம பெலா கொட்டை வேவிச்சு சாப்பிடல, அதெல்லாம் ஒன்றா வருது. சரிம்மா. ஒன்றும் பாதி அரியில் ஒன்றும். ஆமாம், அதான் கொஞ்சம் கடினமாக இருக்குது தோல். நல்லா ஷார்ப்பான கத்தி இல்லை. சரிம்மா. அரிஞ்சு எடுத்துன்னு வரேன். பார்க்கலாம். ஜெயஸ்ரீ இங்கே பாருங்க, நம்ம வந்து பயிர் வைக்கிற குக்கரில் வேவிச்சிடலான்னு பார்த்தா அது அதை விட அதிகமாக இருக்குது. நம்ம தாராளமான ஏஞ்சல் வந்து வேவிச்சு எடுத்துக்கலாம். சரியா? இங்கே பாருங்க பெரிய குக்கர் எடுத்துக்கிறேன். தண்ணியிலே போட்டு அப்படியே அலசியாமல் எடுத்துட்டோம். தண்ணியில் போடலன்னா அப்படியே நிறம் மாறும், சிவப்பு நிறத்தில் மாறும். இதில் அள்ளி போட்டு தேவையுள்ள மஞ்சளும் உப்பும் கொஞ்சம் போட்டு அப்படியே குக்கரில் வேவிச்சு எடுத்துறீங்களா? சரிம்மா. இதுக்கு அதுக்குள்ளே தேவையான பொருள் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். கூட்டு செய்வதுக்கு உப்பு எடுத்துக்கிறோமா? கல் உப்பு தான் உப்பு எடுத்துக்கணும். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து இது தேவையான தண்ணி மட்டும் சேர்த்து வேக வச்சு எடுத்துன்னு வந்துடலாம். சரிம்மா, வேக வச்சு எடுத்து வந்துட்டு பிறகு பார்க்கலாம். அதுக்குள்ளே நீங்கள் இதுக்கு தேவையான எல்லா பொருளையுமே வந்து அரிஞ்சு எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்துடுங்க. சரிம்மா. சரிம்மா. அங்கே பாருங்கள் பொசு வந்துடுது. எனக்கு சுடுது வரும், பொசு வந்துடுது. இதில் கொஞ்சம் பாதி எடுத்து வச்சுக்கலாம். சரிம்மா. என்ன எதுக்குண்ணா 65 போட? போதுமா? கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கலாமா? சரிம்மா. போதுமா? நல்லா ஆட்டம். இதுக்கு தந்த மசாலா எல்லாம் போட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஜெயஸ்ரீ நம்ம வந்து மிக்சியில் வந்து விட்டு குறை அரைச்சிக்கத்தோட நம்ம இதாலே மசிச்சு விட்டுக்கலாம். அந்த அளவுக்கு நல்லா வெந்து இல்லை, மிக்சியில் தான் ஒன்றும் அப்போ தான் குறை தட்டும்போது மிக்சியில் விட்டு குறை தட்டிக்கலாம். சரிம்மா. நான் வந்து துயரம் பயிர் வேக வச்சு பண்ணுற மாதிரி இதுதான் பண்ண செட் ஆகலை. சரி விடுங்க, போய் மிக்சியில் ஒரு ஓட்டிடுவாங்க. என்ன பண்ணுறீங்க? இங்கே போருமா, கையாலே கொஞ்சம் கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கலாம். நல்லா இருக்குதா? வச்சுக்கணும். இதுக்கு தேவையான தேங்காய் பூ தூரி மிக்சர் போட்டு பொடி பண்ணி தந்துட்டேன். ஒரு வெங்காயம் 4 பச்சை மிளகாய், ஏன்னா கொஞ்சம் காரமாக இருக்கட்டும் சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு பச்சை மிளகாய், புதினா, கருவேப்பிலை. சரிம்மா, நம்ம வந்து ரெடி பண்ணலாம். இப்போ வானல் வந்து காஞ்சிடுச்சு, எண்ணெய் வந்து ஊற்றுங்க. அம்மா எண்ணெய் ஊற்றிட்டேன், கடுகு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இன்னும் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டால் தான் நல்லா இருக்கும். வெங்காயம் பச்சை மிளகாய் ஒன்றா போடும், ஏன்னா பச்சை மிளகாய் முன்ன போட்டால் வெடிக்கும். அதனால் வெங்காயம் பச்சை மிளகாய் ஒன்றா சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு எண்ணெயில் ஈரமான பொருளை போட்டாலே வெடிக்கும். வெங்காயம் ஒன்றும் வெடிக்காது. பச்சை மிளகாய் தப்பிட்டு வேற வந்து போட்டால் நம்ம முதல்ல வந்து எடுத்து வைக்கிறோங்களா, அது நம்ம பயன்படுத்தே செய்யக்கூடணும். சரி, சட்டை முக்கியம். அம்மா இங்கே பாருங்கள், தேங்காய் பூ போட்டு அடி சூப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு என்னங்க, நம்ம பெலா பிஞ்சு எடுத்து வச்சிடும் இல்லையா, அதை வந்து பழம் போட்டிக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா வேக வச்சாச்சுமா. அதை கொஞ்சம் வட்டின மாதிரி 2 விசில் விட்டுருக்கணும். நம்ம வந்து 3 விசில் விட்டாச்சு. 3 விசில் விட்டாச்சு.
அதனால தான் அது புட்டு வரும். சரி 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 வதக்குனா சரியாக போயிடும். இப்போ சூப்பராக 1 kg ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிட்ற வேலை தான். அதுக்கு மேலே வந்து கருவேப்பிலை தூவிடும். சரிம்மா. ம் இவ்வளோ சிம்பிளாக இருக்குது. ஆமாம் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றது. எந்த அளவுக்கு சிம்பிளாக இருக்குதோ அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டாகவும் இருக்குன்னு. நல்லா இருக்குதா? இப்போ நம்ம இறக்கி சாப்பிட்ற வேலை மட்டும்தான். சரிம்மா. கொஞ்சம் அப்பாவுக்கு சாப்பிட எடுத்து மாதிரி அப்பாவுக்கு கொஞ்சம் வச்சு எடுத்து போயிடுறேன். சரிம்மா. சரி அப்பா. அம்மா நான் செஞ்ச கையோட சாப்பிடுங்க உக்காந்துட்டீங்களா? சூப்பராக இருக்கு பாப்பா. நீ வந்து சாப்பிடுவாங்க. சூப்பராக இருக்குது. இதில் வந்து குழம்பும் வைக்கலாம், பிரியாணி கிட்டலாம் சூப்பராக இருக்கும். நம்ம பண்ணு மாரி சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு என்ன பண்ணி செஞ்சு சாப்பிடணுமோ அந்த செஞ்சு சாப்பிடலாம். பெலா பிஞ்சு வந்து நல்லா தான் செஞ்சு சாப்பிட்டா. நான்வெஜ் சாப்பிட பிடிக்காதவங்க வந்து வெஜ்ஜில் வந்து இந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிடுவாங்க. யாராருக்கெல்லாம் பெலா பிஞ்சில் என்னென்னலாம் செஞ்சு சாப்பிட தெரியும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கும் நல்லா தெரியும் செஞ்சு சாப்பிட்றதுக்கு. பெலா பிஞ்சு நாங்களும் செஞ்சு சாப்பிட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் சரிம்மா. பாப்பா இங்கே பாருங்க, நம்ம எடுத்து வச்சு இல்லையா, இது மட்டும் திட்டமா இது மட்டும் திட்டமாக வந்து நம்ம வந்து மசாலா சேர்த்து வந்து பேசிஞ்சு கொஞ்சம் நேரம் ஊறட்டும். ஊறின பிறகு நம்ம எண்ணெயில் போச்சு சாப்பிடலாம். சரியா? சரிவா. மசாலா கூட கொஞ்சம் போட்டுக்கிறேன். சிக்கன் 65 மசாலா. அதெல்லாம் கலர் போட்டால் சூப்பராக இருக்கும். இது கொஞ்சம் போட்டுக்கிறேன். கரம் மசாலா தூள் போட்டுக்கிறேன். பாப்பா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன். காரத்துக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். தனி மிளகாத்தூள். இன்னும் எல்லாத்தோட பேரையும் மறந்துட்டீங்களா என்ன? உண்மையுமே அதிக ரொம்ப நாள் இதெல்லாம் தச்சு இடைய விட்டோமே, நம்ம எதுவும் செஞ்சு சாப்பிடல அதுக்குமே சேர்த்து இதெல்லாம் கிளறி பேசி வச்சுக்கிறோமா. சரிம்மா. வச்சு ஒரு 10 நிமிஷம் ஓட்டும். இதில் வந்து காயில் கொஞ்சம் உப்பு இருக்குது. கான்ஃபிளவர் மாவு சேர்த்திங்களா? சேர்க்கணும். காயில் கொஞ்சம் உப்பு இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். சுத்தமாக வந்து போட்டு எடுத்துட்டேன். இங்கே பாருங்க சூப்பராக இருக்குதா? காரம்லாம் செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்க இப்போ இதுதான் லாஸ்ட்டு. பேசினே வந்து போகிறது வந்து பார்க்கல. ஆமாம் தட்டில் போடுறது காலையாக இருக்குது. சரி சரிம்மா சாப்பிட்டு பாரு. இப்போ சாப்பிட்ற வேலை தானா? ஆமாம் சரி. இது வந்து சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். சரிம்மா. ஓ ஜெயஸ்ரீ சூப்பராக மறந்து பகவாடை போட்டு சாப்பிடலாம். வெங்காயத்தெல்லாம் அதையவே சூப்பராக, அதை விட சூப்பராக இருக்குது. சரிம்மா. நீ சாப்பிட்டு பாரு.